எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இந்த வீடியோல கேமியோ ரோல் ஆட்டம் நான் இருக்கிறேன். என்ன ரோல் ஆட்டங்க? கேமியோ. அப்படின்னா தலையை மட்டும் காட்டுறேன் எப்பயாச்சும் வந்து. ஐயோ என்ன போய் செருப்பு பிச்சுட்டு போயிடுச்சுருக்குறா. அப்பா நைட் எடுத்து செருப்பு உள்ளே வைக்க மாட்டார். விகாஸ் தம்பியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மைதான். காலையில் 7 மணிக்கு போனாருன்னா நைட்டு 8:30 மணிக்கு தான் வர்றாரு வீட்டுக்கு. ஏன்ட்ட தலை சொல்லிடுற. அதனால் ஐயாவுக்கு டைமே கிடைக்கிறதில்ல. என்னால் அதனால தான் அவனை வீடியோவும் எடுக்க முடியறதில்ல. செருப்பு தூக்கிட்டு போய் எங்கெங்கே போட்டுருப்பாரு. கம்னு 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 ஓன் சூழ்நிமா தூக்கிட்டு போயிருச்சே. ஏண்டா டேய் பொய் பேசாத. நீ கீழே தான் வச்சுருந்துருக்குறா. அங்கெல்லாம் வச்சு அது விடுமாடா. அது பாரு, உங்கள் அப்பா அது ஒரு செருப்பு இருக்குது, என்னது ஒரு செருப்பு இருக்குது. உங்கள் அப்பா செருப்பு பிச்சு போட்டுருச்சா? பாரு என்னென்னத்தை கொண்டு பிச்சு பண்ணி வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. விளக்கு மாற்ற பிச்சு போட்டுருச்சு, இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருச்சு. மயில் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நேரம் இருக்கிற எல்லா விளக்கு மாற்றையும் பிச்சு போட்டுருச்சுடா. பேசுடா மயிலு. மயில் உடம்புல சுண்ணாம்பு அடிச்சதெல்லாம் இருக்குது, பெயிண்ட் அடிச்சதெல்லாம். ஏன் மயிலு பெயிண்ட் அடிச்சதெல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருக்கியா? நீ உடம்புல பூசிக்கிட்டியா? நீயும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டியா? நீயும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டியாடி? என்ன பேசுறீங்க நீங்கள்? ஏன் மயிலு? ஓ பெயிண்ட் ரூமுக்குள்ளே போயிருந்து அட்டைப்பட்டி வச்சு வர மூடி வச்சியா? அவன் கூட விளாட்றதுக்கு குதிக்குது. பார்த்துக்க இப்போ தான் நீ அவனை பார்த்துக்க முடியும். எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுது? ஏமையில் எதுக்கு இப்படி ஓடுற? உங்கள் அப்பா செருப்பு 10 பைசாவுக்கு ரோஜரெல்லாம் பண்ணி பிடிச்சி. மயிலு பாய் சொல்லு. பாய் சொல்லுங்க. போயிட்டான். பாய் சொல்லிடு. பாய் சொல்லு மயிலு. போக முடியாது, திறத்து விட்டா நீ ஆட்டங்கட்டுன்னு தெரியும் எனக்கு. என் மயில் அங்கே இருக்கு. ரெடி பண்ணுற என்னத்தையாவது பார்த்துட்டியா? பாம்பை கீது பார்த்துட்டியா? என் மயில் எதையாவது பிடிச்சிட்டு வந்து வீட்டில் போட்டுறாத. வா நீ. என் மயில் உளுந்து போயிடுவ. கீழே இறங்கி வா மயில். ஏய் வாடி கீழே இறங்கி. தேங்காய் முளைச்சே வந்துருச்சு. தேங்காய் போட்ட குட்டையிலேருந்து தேங்காய் முளைச்சி வருது அப்படியே. ஏ மயிலு ஏய் அங்கே ஏறிட்டு என்னடி பண்ணுற? வா இறங்கி வா. எதையாவது பார்த்துருக்கோம். இது மாதிரி உட்டை கட்டி வச்சோமாக்கா பாம்பு போய் உள்ளே பூந்துக்குங்க. அதுக்கு தான் இங்கே தேங்காய் உட்டை கட்டி வைக்கிறதுக்கே பயமாக இருக்கிறது. சரி வேறு வெளியிலேன்னு போட்டு வச்சுருக்குறோம். இப்போ என்னத்தை பார்த்தான்னு தெரில. நேற்றுக்கே தவக்காலை பிடிச்சிட்டு வந்து வாசல்லையே போட்டு வச்சிட்டா. இன்றைக்கி அரணை பார்த்துட்டாளா பாம்பை பார்த்துட்டாளான்னு தெரியல. தொலைவிட்டு உட்காந்துட்ருக்கா. மயில் தயவு செஞ்சு வந்துடு. எதையும் தூக்கிட்டு வந்துடாத. வா இறங்கி வா. கீழே இறங்கி வா. வா கீழே இறங்கி வா. உன் கைக்கு சிக்காது, நீ இறங்கி வா. இன்றைக்கி காலையிலேயே நம்ம மஞ்சக்காட்டை வந்து கொத்துறதுக்கெல்லாம் ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அதனால் அவங்க கூடயே போய் நானும் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன்னாக்கா அவங்க கூடயே இருந்து நாமளும் வேலை பார்க்குறதுக்கு போனோமாக்கா பேசிக்கிட்டே வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பேஷன் ஃப்ரூட் செடி கொண்டு வந்து நட்டு விட்டுலாம். ஒருத்தர் வந்து சுத்தம் பண்ணி விட்டுங்க. இப்போ இது கொத்தி முடிச்சுன்னா உனக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு இங்கே வந்துடுவீங்களா?
இல்லையா ஒரு வாரம் ஆகிப்போச்சு கொத்துறதுக்கு. இது மறுபடியும் இது கொத்த ஆரம்பிக்கிறதுக்கு. இப்பதான் நான் பேசணும் வராதுக்கு முன்ன வரி போறி அவன் என்ன அனுப்பிட்டா ஒரே அடி. நாம பில்லுக்கு போறோம் காய் கத்திர போருக்குன்னா என்னாச்சும் நம்ம பொறிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்கப்பா. எப்படி பண்ணா யாரு உங்க பிள்ளையா? வந்தியா ஒரு வெண்டங்காய்க்குதான் உங்க பிள்ளையா? நான் பெருச்சு கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நீலாம் அப்படி நினைக்கவே மாட்டேன். நீ உன் பிள்ளையாவது வந்து காய் பச்சு தரலாம் நினைக்குமே தவிர, ஆனா வேலு பொண்டாட்டிக்கெல்லாம் வந்து எங்க யாராவது பில்லு கொத்தி போட்டிருக்கிறாங்களா எடுத்துட்டு போலாமா அப்படின்னு தான் நினைப்பா. அப்படியே தவிர சரி நாமளே வந்தோம் சரி எதோ கத்திரிக்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது பிச்சு கொடுக்கலாம் அப்படிலாம் நினைக்கவே மாட்டேன். அப்படி பெருச்சு டேபிள் மேலே வச்சுட்டு போயிரு. அவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க நாம எதுக்கு எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பேசல. இருக்கிற நினைக்கு பெருச்சு வைக்கலாம். யாருக்கும் இல்லாம அது வெண்டைக்காய் வந்து முத்தி போயிருது இல்ல. பறிச்சு வச்சுட்டா நான் அடுத்த நாள் வந்தா நான் செஞ்சுக்குவேன்ல. ஆமா இல்ல முத்தி அதான் முத்தி போச்சுன்னா விட்டுருங்க. அதை விதை பிடிச்சிக்கலாம். முத்தாத காயா பறிச்சிருங்க. நம்ம வந்து குழம்பு வச்சுக்கிறோம். ஒரு நேரம் இருந்தாலும் முள்ளைங்கெல்லாம் பறிச்சிருங்கண்ணா. அப்பெல்லாம் பெருசு வந்துக்குது பாரு நம்ம ஊர்ல காய். கிள்ளிருங்கண்ணா. நான் இன்னைக்கு விதை பொறிக்கலான்னு வந்தேன். வெண்டைக்காய் விதைங்க இருக்கு விட்டுட்டோமா இன்னும் மழைக்கு வீணாக போயிடும் அப்படின்ட்டு தான் வந்தேன். இந்த வெண்டை வந்து காப்பி வெண்டையாம், குட்டி குட்டியாக இருக்கிறது. இதுதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறேன். அன்றைக்கி சுந்தரம் வந்து ரீல்ஸில் சொன்னா அப்படி இது வந்து காப்பி வெண்டை அப்படின்னு. அதனால் இந்த வெண்டை விதையை பிடிச்சி வைக்கலாம். இது இன்னும் காய் நிறைய வைக்கல, வெண்டை விதை வைக்கல. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து காப்பி வெண்டை தெரிஞ்சிக்கிச்சு. அடுத்தது நம்ம போய் பார்க்கலாம். அதுதான் வந்து பருமன் வெண்டையாம். அது இந்த வெண்டை விதையை பார்க்கலாம். இது வந்து பருமன் வெண்டை. போதும் விட்டுருங்க. இன்னொரு நாளைக்கு கூட பிடிக்கலாம். இதுலேயுமே விதை விட்டுருக்குது, நான் பிடுங்கிக்கலாம். இதா பருமன் வெண்டையோட விதை இருக்குது பாருங்க கீழே. ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா மழை தண்ணி பட்டுச்சுன்னா உள்ளே நல்லா இருக்காது, வீணாக போயிடும். அதுதான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். ஐயோ வந்தா கம்முனுக்கிறதுலயே போய் பாத்திரம் கழுவுற தண்ணியிலேயே போய் விளையாண்டு இது பண்ணிவிடும். மயிலு இங்க வா இங்க வா இங்க வா. இங்க வா இங்க வா. இங்க இத்தனை பாரு புளிச்சக்கீரை ஒன்று நட்டுருக்குறேன். இது பிடிங்க விடாதீங்க. இங்க மயிலு திலகா டீ கொண்டு வந்து மயிலு பேசாம விளையாண்டுட்டு பேசாம இருந்தானா பரவாயில்லையே. வந்தா தண்ணிக்குள்ள சேத்துக்குள்ள போட்டு விளையாண்டு கலரே மாறிடுவா. சரி வா போலாம், வா கேட்டுக்குள்ள போலாம், வா. வரமாட்டேன் நிற்கிது பாருங்களா. வா வா மயிலு. வரலங்குது பாருக்கா. வாடா வான்னு சொல்கிறேன்ல, வா. மயிலு வான்னு சொல்கிறேன். உள்ளே போ போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ மயிலு. எல்லாமே பறிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 4 யானைத்தந்த வெண்டை இருந்துச்சு, பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன விதைகள் பறிச்சிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து சிகப்பு வெண்டை. இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேங்க. நீங்கள் பார்த்துட்டு உடனே கேட்காதீங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேகரிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டாயமாக எல்லாருக்குமே கொடுக்குறேன். இது வந்து பருமன் வெண்டை. இது பருமன் வெண்டை. அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த காப்பி வெண்டை வரல, அதனால் அது விட்டுட்டேன், காயிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 ரகம் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லங்கோன் காய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பேர் லங்கோன் செடி கேட்டிங்க. லங்கோன் செடி வந்து இப்போ தான் பதியம் போட்டிருக்கிறேன். அது எல்லாமே செடி வரட்டும், கட்டாயமாக கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு 2 செடிங்க வந்திருக்காங்க. ஒன்று வந்து சேலம் மல்கோவா மாம்பழம், இன்னொன்று வந்து இந்த பழம் வியட்நாம் பழம். ஒரு செடி ஒன்று 2000 rupees. 2 செடி வாங்கியிருக்கிறேன்.
பார்க்கலாம் இது எப்படி காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏற்கனவே 2 வாங்கினது 2மே நல்லா துளிர் வச்சிருச்சு. அதனால தான் சரி மறுபடியும் துணிஞ்சு தைரியமாக 2 மரம் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வியட்நாம் பலா இல்லை, அதுக்காக தான் வியட்நாம் பலாவும் வாங்கியிருக்கேன். நல்லா பக்காவாக பேக் பண்ணி அமுச்சு விட்டாங்க. ஆனால் இந்த பேக்கிங்கை பிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வைக்க போகிறது கிடையாது செடி. நாளைக்கு நான் தான் குழி நோண்டி அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வைக்க முடியும். அது தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிடலாம். ஆனாலுமே சுந்தர் என்ன சொல்கிறா, அப்படி இப்படி பெரிய மரமாக வாங்கி வைக்காதீங்க, சின்ன செடியாக வாங்கி வைங்க, அப்போ தான் வந்து வேர் வந்து நிலத்தில் நல்லா பரவும் அப்படின்னு தான் சுந்தர் சொல்கிறா அப்படி. ஆனால் என்னால் வந்து சின்ன செடியை பராமரித்து வளர்க்கவே முடிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து பெரிய செடி வாங்கிறது காரணம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் எலுமிச்சை காய் பறிச்சிருக்கிறோம். நம்ம செடியிலேருந்து தானாக கீழே விழுந்துருச்சு, அதுங்களே பறிச்சுட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் நல்ல காயாக இருக்கிறதெல்லாம் கொண்டுட்டு போய் சேல்ஸுக்கு கொடுத்துர்லாம். மீதி காய்களை அரைச்சி நம்ம வந்து இதுங்களா என்ன பாத்திரம் விளக்குறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது 3மே நம்ம செடியிலேருந்து பறித்த காயில் கீழே உளுந்த காய்ங்க. இதெல்லாம் இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஹையஸ்ட்டாக 2 ரூபாய்க்கு மேலே வாங்க மாட்டாங்க. அதனால் 2 ருபீஸ்க்கு தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வர போகிறோம். ஓகே, இன்றைய அறுவடை எங்கள் வீட்டில் எலுமிச்சை காய் தான். இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா பந்தல் போட்டிருக்கோன்னு சொல்லி, அந்த பந்தலில் வந்து இன்றைக்கி வந்து ஃபேஷன் ஃப்ரூட் செடி தான் நடவு செய்கிறோம். இது நான் ஏற்கனவே நிறைய வளர்த்தி வச்சுருக்கேன். சரி அதில் தான் 1-2 வச்சிடலாம் அப்படின்ட்டு நிறையா இடத்துல வளர்த்தி அதுக்கு பந்தல் சரியானபடி பந்தல் இல்லாதனால காய் பறிக்கவே முடியல என்னால். இப்போ தான் வந்து சரியானபடி பந்தல் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து வச்சாச்சு செடியை விடாப்புடியாக வச்சுட்டேன். இது வந்து நம்ம திருநூத்தி பற்றி தலை இருக்கு இல்லைங்களா, அந்த செடி தான். சரி இது அடியில் தானே இருக்குது, இது ஒன்றும் பண்ணாது விட்டுருங்கண்ணா அப்படின்ட்டேன். அதனால் அப்படியே இருக்குது. இதுலேயே இப்போ இன்னொரு ரகமும் விதை போட்டிருக்கேன், பார்க்கலாம். அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் அது நல்லா இருந்துச்சுன்னா அதையும் ஒரு பக்கத்தில் ஏற்றி விடலாம். சூப்பர். இன்றைக்கி என்னமோ நம்ம வீட்டில் செடி பரவாக இருக்குதுப்பா. அப்படி வச்சு கயிறு வச்சு கட்டி விட்ருங்கண்ணா, வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து பன்னீர் கீ ரோஸ்ட்டு தான் செய்ய போகிறோம். என்னடா பன்னீர் கீ ரோஸ்ட்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்காதுங்க. பன்னீரை வந்து நெய்யில் வந்து போட்டு பிரட்டி அதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஏன்னா இப்போ இன்றைக்கி ஈவினிங் டைமில் விகாஸ் தம்பி நைட்டு தான் வருவான். அதுவும் நைட்டு வந்தால் அவனுக்கு சப்பாத்திக்கு இது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி சப்பாத்தி கொடுக்க போகிறதில்ல, சாதம் தான் இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே சாதமே சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கிறதில்ல அவனுக்கு. ஏதாவது டிஃபன் ஐட்டமே சாப்பிட்டுக்கிறானா, அதனால தான் நைட்டு சாதம் கொடுத்து அதுக்கு சைடிஷாக இன்றைக்கி பன்னீர் தான் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இப்போயே செஞ்சு வச்சுட்டா நைட்டு வந்தோடனே சாப்பிட்டுக்குவான். அதுக்கு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெருசாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம் ரொம்ப கம்மியாக போட்டுங்க. ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வரன்னு வறுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டை கையில் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். நம்ம மிளகாய் தூளாக போடுவோம். இப்போ இது வறுத்து போட்டு அரைச்சி நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நெய்யில் வறுத்து செய்கிறதுனால, அவ்வளோதான். இப்போ இதை வறுத்துறேன். இது வறுத்து வாசம் வர அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இது 2 பூண்டையும் இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக இப்போ தான் வாசம் வர ஆரம்பிக்குது. நல்லா வாசம் வரட்டும். அதுலேயே பூண்டையும் இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டேன், அப்படியே வதங்கட்டும். வதங்காட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் போட்டு வேக வைக்க போகிறோம், அப்போ நல்லா வெந்து போயிடும். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ வறுத்ததை எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 4 வரமிளகா போட்டுக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கங்க. ஒரு பெரிய சைஸு வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன், பெரிய வெங்காயத்தை. ஒரு 1/2 வெங்காயம் போட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நவுறு தம்பி, தயிர் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தயிர் போட்டுக்கலாம். ஊற்றிட்டுனா சரி. இப்போ எங்கே இது ஊற வச்சுருக்குற புளி
கொஞ்சமாக புளியை கரைச்சி அது கூட சேர்த்திக்கலாம். புளி தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். இதை அரைச்சிட்டு கூட அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. புளி தண்ணி இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கெட்டியான புளியாக இல்லை, அதனால தான் கொஞ்சம் தண்ணி சலசலம் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிட்டு இந்த தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்கள், இதில் 3/4 வாசி அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி விட்டுலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு இந்த பன்னீர் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டரில் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். சூப்பராக பாருங்கள், ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அப்படியே எடுத்து வச்சுட்டு பன்னீர் மட்டும் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உடையாமல் வரும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம இதே எண்ணெய் இதே நெய்யில் நம்ம அரைச்ச இந்த விழுது இதை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அப்படியே அதை கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம தண்ணி விட்டோமாக்க வேலை முடிஞ்சு. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா ட்ரையாக ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம கடைசியாக நம்ம பன்னீர் போட்டோமா போதும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நம்ம என்ன அரைக்கும் போது உப்பு போட்டிருக்கணும், போடல நம்ம. அதனால் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பு மட்டும் நம்ம போட்டு வச்சிடறேன். ஓகே. ஓகே, வேகட்டும். அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். சூப்பர், வேகட்டும். லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ நம்ம இந்த பன்னீரை போட்டுடலாம். புளி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக ஊற்றி போட்டுக்குங்க. மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால எனக்கு கணக்கு தெரியல. கொஞ்சம் புளிப்பு வச்சா போட்டுட்டேன் நான். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இது வேகணும். அப்படியே வேகட்டும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க. எவ்வளோ ட்ரையாக நம்மளால் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ ட்ரையாக நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கே போதும். அப்போ தான் அந்த பீஸா அந்த மசாலாவோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதோடு நான் நிறுத்திடுறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் நம்ம ட்ரையாக நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா எப்போவுமே பன்னீர் ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடாம ஒவ்வொரு ட்ரிப்பு ஒவ்வொரு மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி நல்லா தனித்தனியாக எடுத்து விட்டுட்டு கூட நீங்கள் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்படியே நமக்கு ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும். அப்படியே அவ்வளோதான். ஓகேங்களா? இதே மாதிரி கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்குங்க. சரியா? சரி, நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.